இன்ஸ்டாகிராம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்துள்ளவர்தான் 26 வயதான போனி ப்ளூ. போனி ப்ளூ இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். ஆபாச பட நடிகையும் மாடலுமான போனி ப்ளூ 12 மணி நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஆண்களுடன் உடலுறவு கொண்டு உலக சாதனை படைத்திருப்பதாக அவரே அறிவித்திருந்தார். இவர் ஆஸ்திரியாவில் பள்ளி முடித்த 11 வயது மாணவர்களுடன் உடலுறவு கொண்ட காரணத்தால் அந்நாட்டுக்குள் நுழையவே தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. போனி ப்ளூ இதுபோன்ற செயல்களால் அவருக்கு பலதரப்பில் இருந்து எதிர்ப்புகளும் கண்டனங்களும் குவிந்தன. இந்த நிலையில்தான் இந்தோனேஷியாவின் பாலி தீவில் போலீசாருடன் கைது செய்யப்பட்டுள்ளார் போனி ப்ளூ. போனி ப்ளூ ஒரு வேனில் ஆண்களை அழைத்துக் கொண்டு செல்வது வழக்கம். இந்த வேன் மூலம் உலகத்தின் பல பகுதிகளில் சென்று அங்கு அவர்களுடன் ஆபாச வீடியோக்களை எடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். ஆபாச வீடியோக்களை எடுப்பதற்கு சில நாடுகளில் அனுமதி இருந்தாலும் பல நாடுகளில் அதற்கு அனுமதி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் இந்தோனேஷியா. போனி ப்ளூ தான் இந்தோனேஷியாவின் பாலி தீவுக்கு செல்வதாகவும் ஆண்களே தயாராக இருங்கள் என அவர்களது ரசிகர்களுக்கு அறிவித்திருந்தார். இதன்படியே அவர் பயன்படுத்தும் நீல நிற வாகனம் பாலி தீவின் வீதிகளில் உலா வந்துள்ளது. இதனை அங்கிருந்த மக்கள் வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தனர். போனி ப்ளூ ஆபாச படம் எடுக்கவே பாலி தீவு வந்திருக்கிறார் என கருதிய மக்கள் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போனி ப்ளூவின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்த போலீசார் அவர் அங்குள்ள ஸ்டுடியோ ஒன்றில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அங்கு சென்ற போலீசார் அங்கு ஆபாச படம் எடுத்துக் கொண்டிருப்பதை உறுதி செய்தனர். அங்கு அதிரடியாக உள்ளே நுழைந்து போனி ப்ளூ மற்றும் அவருடன் இருந்த 14 ஆண்களை கைது செய்தனர். மேலும் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த 3 குழுவினரையும் பிடித்தனர். கைது செய்யப்பட்ட 14 ஆண்களில் 12 பேர் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தோனேஷியாவில் ஆபாச படம் எடுப்பது சட்டப்படி குற்றமாகும். இதை மீறியதால் போனி ப்ளூ கைது செய்யப்பட்டதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரது பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அவர் தங்கியிருந்த ஹோட்டல் அறையிலும் சோதனை செய்த போலீசார் அங்கிருந்து சில பொருட்களை பறிமுதல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.